Okay, students. Now let us see the functions of Sebi 8.03. In your book bag also there is a 5-mark question. So that it is very important for you for the 12th standard students. What are the functions of Sebi? What are the functions of Sebi? Sebi does many functions. Sebi performs 3 key functions. முக்கிய பணிகளாக 3 பணிகளை சொல்லலாம். Sebi does many functions. Sebi performs 3 key functions such as quasi-legislative, quasi-judicial, quasi-legislative, quasi-judicial and quasi-executive. செபியினுடைய பணிகளை நம்ம சொல்கிறப்ப செபி முதலீட்டாளர்கள் நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் சட்டமன்ற, நீதிமன்ற மற்றும் நிர்வாகி போல 3 முக்கிய செயல்பாடுகளை செய்கிறது. சட்டமன்ற பணிகளை செய்கிறது, நீதிமன்ற பணிகளை செய்கிறது, நிர்வாகி போல பணிகளை செய்கிறது. செபி பர்ஃபார்ம்ஸ் 3 key functions such as quasi-legislative, quasi-judicial and quasi-executive. It drafts regulations, conducts investigations and enforcement actions, and it passes rulings and orders. இந்த செபிங்கிற அமைப்பு சட்டப்படியான அமைப்பு சட்ட விதிகளை வகுக்கிறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மீறாமல் செயல்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது, புலனாய்வு செய்கிறது. அந்த விதிகள் மீறப்பட்டால் அவர்கள் மேலே தக்க நடவடிக்கைகள் எடுக்கிறது. இந்த பணிகளை எல்லாம் செபி செய்கிறது. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம்டு பை செபி அப்படின்னு கேட்குறப்ப செபி டஸ் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ். சேஃப்கார்டிங் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ், ரெகுலேட்ஸ் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ரெகுலேட்ஸ் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதில் உங்களுக்கு ஹெட்டிங் கொடுக்கல. செபியினுடைய வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஹெட்டிங் கொடுக்கல. இருந்தாலும் நம்ம ஹெட்டிங்கை நாமளாக போட்டுக்கலாம். ஹெட்டிங்கை நானே ஒரு 10 தலைப்புகள், சிறிய தலைப்புகள் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். The first function is safeguarding the interest of the investors. Next one regulates the stock exchange, conducts inspection and enquiries, barring insider trading in services. Fifth one is prohibiting deceptive and unfair methods. Next one is registering and controlling the functions. Seventh one is Sebi issues guidelines and instruction. Eighth one regulates merger and acquisitions. Registering and controlling mutual funds. Registering and controlling mutual funds. Then the last function is following the rules of central government. Following the rules of central government. Now let us see the functions one by one. The first one is safeguarding the interest of the investors. முதலீட்டாளர் நலனை பாதுகாக்கிறது செபியினுடைய பணி. Safeguarding the interest of the investors by means of adequate education and guidance. போதுமான கல்வியை, போதுமான வழிகாட்டல்களை செபி செய்கிறது. முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு வேண்டிய தகவல்களை அவ்வப்போது செபி தருகிறது. கருத்தரங்கங்கள் வாயிலா, பத்திரிகைகள் வாயிலா, விளம்பரங்கள் வாயிலா, துண்டு பிரசுரங்கள் வாயிலா செபி முதலீட்டாளர்கள், பொதுமக்களுக்கு அவ்வப்போது வழிகாட்டுதல்களையும் முதலீடு சம்பந்தமான பாதுகாப்பு
வழிமுறைகளையும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். செபி மேக்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தட் மஸ்ட் பி ஃபாலோடு பை த ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ் லைக் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்சேஞ்ச் அண்டர்ரைட்டர்ஸ் மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் எக்ஸெட்ரா. செபி அந்த பங்குச்சந்தையில் பங்கேற்கக்கூடிய இடைநிலையர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு போர்ட்ஃபோலியோ எக்ஸ்சேஞ்சு, அண்டர் ரைட்டர்ஸ், மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பங்கு தரகர்கள், போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ், அண்டர் ரைட்டர்ஸ், ஒப்புறுதியாளர்கள், மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நிறைய வழிகாட்டுதல்கள், ஒழுங்குமுறை விதிகளை வகுத்திருக்கிறது. அந்த விதிகளின்படி அவர்கள் செயல்பட வேண்டும். இட் டேக்ஸ் கேர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ். அது மட்டும் இல்லை, முதலீட்டாளர்கள்டேருந்து ஏதேனும் புகார்கள் கிடைக்கப்பெற்றால், முதலீட்டாளர்கள் புகார் பண்ணால் அந்த புகார்களை பெற்றுக்கொண்டு விசாரித்து தேவையான நடவடிக்கைகளை செபி எடுக்கும். அடிஷ்னலி இட் இஷ்யூஸ் நோட்டீஸ் அண்ட் புக்லெட்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ். சிறிய முதலீட்டாளர்கள் நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் செபி அப்பப்போ நிறைய தகவல்களை, உதவிகளை, அவர்களுக்கு வழிகாட்டுதல்களை துண்டு பிரசுரங்கள் மூலமாக, விளம்பரங்கள் மூலமாக, புத்தகங்கள் மூலமாக அவர்களுக்கு தெரிவிக்கிறது, வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. ரெகுலேட்ஸ் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ரெகுலேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தி பிஸ்னஸ் ஆன் ஸ்டாக் மார்க்கெட். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் புரோக்கர்ஸ் அண்ட் சப் புரோக்கர்ஸ் இஸ் மேண்டேட்டரி. பங்கு சந்தையில் பங்கேற்கக்கூடிய அந்த பங்கு தரகர்களுக்கு பதிவு என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. தே ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அவங்க பங்குச்சந்தை நடவடிக்கைகளில் பங்கேற்கக்கூடிய அந்த பங்கு தரகர்கள் விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். கண்டக்ட்ஸ் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் என்கொயரிஸ். செபி கண்டக்ட்ஸ் இன்ஸ்பெக்ஷன். அவ்வப்போது செபி என்ன செய்யுதுன்னா பங்குச்சந்தைகளில் ஆய்வு பணியை மேற்கொள்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பதிவேடுகளை பார்க்கிறது, அதிகாரிகள் பார்க்குறாங்க. குறிப்பிட்ட பருவந்தோறும் அதை இன்ஸ்பெக்ஷன், ஆய்வு பணியை செய்கிறாங்க, ஆடிட் பணியை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு தேவைப்படும் விளக்கங்களையும் பங்கு மார்க்கெட்டிலிருந்து கேட்டு பெறுகிறார்கள். செபி கண்டக்ட்ஸ் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் என்கொயரிஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்மீடியரிஸ் எக்ஸெட்ரா. பேரிங் த இன்சைடர் ட்ரேடிங் இன் செக்யூரிட்டிஸ். அதாவது உள் வணிகத்தின் வழியாக ஆதாயம் பெறுவதை செபி தடுக்கிறது. ப்ரொஹிபிட்டிங் த டிசிப்டிவ் அண்ட் அன்ஃபேர் மெத்தட்ஸ். ஏமாற்றக்கூடிய எண்ணத்தோட தவறான தகவல்களை தரக்கூடிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை செபி எடுக்கிறது. செபி ப்ரொஹிபிட்டிங் தி டிசிப்டிவ் அண்ட் அன்ஃபேர் மெத்தட்ஸ் யூஸ்டு பை ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ் ஆப்ரேட்டிங் இன் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். தென் த சிக்ஸ்த் ஒன் இஸ் ரெஜிஸ்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் தி ஃபங்க்ஷன்ஸ். Registering and controlling the functions. Registering and controlling the functions of stock brokers, sub brokers, share transfer agents, bankers, trustees, registrars, merchant bankers, underwriters, portfolio managers, investment advisors and various other intermediaries. பங்குச்சந்தையில் பங்கேற்கக்கூடிய அத்தனை பேரோட நடவடிக்கைகளும் பதிவு செய்யப்படுகிறது. அந்த பதிவின் வழியாக பணிகள் ஒழுங்காக நடைபெற்றிருக்கிறதா, விதிகள் பின்பற்றப்பட்டிருக்கிறதா என்பது பார்த்து கொள்ளப்படுகிறது. விதி மீறல்கள் இருந்தால் அதை விசாரித்து தக்க நடவடிக்கைகளை செபி எடுக்கிறது. செபி இஷ்யூஸ் கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். செபி issues guidelines and instruction to business concerning the capital issues. Separate guidelines are provided for initial public issue made by listed companies. லிஸ்டட் கம்பெனிஸ், பட்டியலிட்ட நிறுவனங்கள் தங்களோட பங்குகளை பொது வெளியீடு செய்கிறப்ப அதற்கான விதிமுறைகளை, ஒழுங்குமுறை நெறிகளை செபி வகுத்திருக்கிறது. அவை கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும். ரெகுலேட்ஸ் மெர்ஜர்ஸ் அண்ட் அசோசியேஷன். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட இணையும், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்கிடும்.
இந்த மெர்ஜர் அக்வசிஷன் நேரத்தில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறத கவனமாக இதுக்காகவே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை செபி கொடுக்கும். செபி ரெகுலேட்ஸ் த மெர்ஜர் அண்ட் அக்வசிஷன்ஸ் ஆஸ் ஏ வே டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ். அந்த கம்பெனியில் முதலீடு செய்த முதலீட்டாளர்களோட நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் பாதிப்பு இல்லாத வண்ணம் ஒழுங்குமுறை விதிகளை அந்த மெர்ஜருக்கும் அக்வசிஷனுக்கும் வகுத்து கொடுத்துருக்கிறது. ரெஜிஸ்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ரெஜிஸ்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நிறுவனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் செபிக்கு உண்டு. செபியினுடைய கண்காணிப்பில் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிற நிறுவனம் செயல்படுகிறது. செபி ஹேஸ் கிரியேட்டட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் that should be followed by the mutual funds. The aim is to maintain effective supervision and avoid any unfair and anti-investor actions. முதலீட்டாளர்கள் நலனுக்கு எதிராக எந்த ஒரு பணியும் நடைபெற்று விடக்கூடாதுங்கிறதுல செபி கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுகிறது. Next one is following the rules of central government. Following the rules of central government. செபி மத்திய அரசாங்கத்தினுடைய விதிகளை பின்பற்றி செயல்படுகிறது. பெர்ஃபார்மிங் த ஃபங்க்ஷன்ஸ் தட் மே அசைன்ட் இட் டு இட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. Okay students, now let us see the powers of Sebi. 8.04 Powers of Sebi. This is also a 5-mark question in your book bag. Explain the powers of Sebi. Explain the powers of Sebi. செபியினுடைய பவர்ஸ் அப்படிங்கிறப்ப there are 6 powers given in your book. Powers relating to stock exchange and intermediaries. Power to impose monetary penalties. அடுத்து பவர் டு இனிஷியேட் ஆக்ஷன்ஸ் இன் ஃபங்க்ஷன்ஸ் அசைன்டு. பவர்ஸ் டு ரெகுலேட் இன்சைடர் ட்ரேடிங். பவர்ஸ் அண்டர் செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட். லாஸ்ட்லி பவர் டு ரெகுலேட் த பிஸ்னஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். செபியினுடைய அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முதலாவது த வேரியஸ் பவர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். வேரியஸ் பவர்ஸ் ஆஃப் Sebi are explained below. Power relating to stock exchanges and intermediaries. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பவர்ஸுங்கிறத பார்ப்போம். செபி ஹேஸ் வைடு பவர்ஸ். நிறைய அதிகாரத்துக்கு செபிக்கு நிறைய அதிகாரம், கணிசமான அதிகாரம் சட்டத்தின் மூலமாக, செபி சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Sebi has wide powers regarding the stock exchange and intermediaries dealing in securities. It can ask information from stock exchange and intermediaries regarding the business transactions for inspection or scrutiny and other purposes. செபிக்கு நிறைய அதிகாரம் இருக்கிறது. கண்காணிக்கிறது, கட்டுப்படுத்துகிறது, ஒழுங்குமுறை விதிகளை வகுத்து தருகிறது. அது மட்டும் இல்லாமல் பங்குச்சந்தைகளில் நடைபெற்ற வணிகத்தினுடைய விவரங்களை கேட்டு பெறக்கூடிய அதிகாரம். அந்த இடைநிலையர்கள்ட்டிருந்தும் பங்குச்சந்தை நிறுவனத்திலிருந்தும் கேட்டு பெறக்கூடிய விவரங்களை கேட்டு பெறக்கூடிய அதிகாரம், அவற்றை ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் செபிக்கு இருக்கிறது. பவர் டு இம்போஸ் மானிட்டரி பெனாலிட்டிஸ். செபி ஹாஸ் எம்பவர்டு டு இம்போஸ் மானிட்டரி பெனாலிட்டிஸ் on capital market intermediaries and other participants for a range of violations. செபி அந்த மாதிரி விசாரிக்கிறப்ப பங்கு சந்தையில் விதிகள் மீறப்பட்டிருக்கிறது, இடைநிலையர்கள் பங்குச்சந்தையில் பங்கேற்கக்கூடிய அந்த இடைநிலையர்கள் விதிகளை மீறி இருந்தாங்க, அதனால் முதலீட்டார் நலன் புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு தெரிய வந்ததுன்னா அந்த குறிப்பிட்ட நபர்களோட நடவடிக்கைகளை ரத்து செய்யலாம், பதிவை ரத்து செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடைநிலையர்களையே சஸ்பெண்ட் பண்ணலாம். அதற்கான அதிகாரம் செபிக்கு உண்டு. இட் கேன் ஈவன் இம்போஸ் சூப்பர்விஷன். இட் கேன் ஈவன் இம்போஸ் சஸ்பென்ஷன் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன்.
ஒரு 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம். அந்த இடைநிலையர்கள் மேலே நடவடிக்கையாக அவங்கள ஒரு குறுகிய காலத்திற்கு பணி செய்ய விடாமல் தடுத்து விடலாம். அதற்கான அதிகாரம் செபிக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு மானிட்டரி பெனாலிட்டிஸ் அபராதம் விதிப்பதற்கும் அதிகாரம் இருக்கிறது. பவர் டு இனிஷியேட் ஆக்ஷன்ஸ் இன் ஃபங்க்ஷன்ஸ் அசைன்டு. திஸ் இஸ் எ தேர்டு பவர். Thirdly, power to initiate actions in functions assigned. Sebi issued guidelines to different intermediaries or can introduce specific rules for the protection of interests of the investors. For the protection of interests of the investors, Sebi issue guidelines to different intermediaries. பங்குதாரர்கள் முதலீட்டாளர்கள் நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் செபி நிறைய வழிகாட்டு நெறிகளையும் விதிமுறைகளையும் வகுக்கிறது. பவர் டு ரெகுலேட் இன்சைடர் ட்ரேடிங். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரகசிய தகவல்கள் முக்கிய தகவல்கள் தெரிகிறதுனால அந்த நிறுவனத்தினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கீ மேனேஜரியல் பர்சன்ஸ் அந்த லாபத்தை பெற்றுவிடக்கூடாது, ஆதாயம் பெறக்கூடாது, முதலீட்டாளர்கள் நலனுக்கு விரோதமாக செயல்படக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அந்த நிர்வாகிகள் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் வணிகத்தை செய்து ஆதாயம் பெறுவதை தடை செய்கிறது. பவர் டு ரெகுலேட் இன்சைடர் ட்ரேடிங். செபி ஹேஸ் பவர் டு ரெகுலேட் த இன்சைடர் ட்ரேடிங் ஆர் கேன் ரெகுலேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மர்ச்சன்ட் பேங்கர்ஸ். பவர்ஸ் அண்டர் செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட்ஸ். செபி சட்டம் 1992 படி செபிக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செபி இஸ் ஆல்சோ எம்பவர்டு பை த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. Sebi is also empowered by the Finance Ministry to nominate 3 members on the governing body of every stock exchange. இது உங்களுக்கு 1 மார்க்கில் இருக்குது. சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் இருக்குது. செபிங்கிற அமைப்பு நிதி அமைச்சகத்தினுடைய உத்தரவின் பேரில் ஒவ்வொரு பங்குச்சந்தையையும் கட்டுப்படுத்துவதற்கு 3 முக்கிய உறுப்பினர்களை அவங்களோட ஆளும் குழுவில் 3 முக்கிய உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் செபிக்கு இருக்கிறது. செபி இஸ் ஆல்சோ எம்பவர்டு பை த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அதாவது இந்திய நிதி அமைச்சகம் அந்த அதிகாரத்தை செபிக்கிட்ட கொடுத்துருக்கு. செபி டு நாமினேட் 3 members ஆன் த கவர்னிங் பாடி ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த குழுவில் 3 பேரை சேர்க்கக்கூடிய அந்த அதிகாரம் செபிக்கு உண்டு. ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் 3 பேரை நியமிக்கலாம். தென் த லாஸ்ட் பவர் டு ரெகுலேட் த பிஸ்னஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். Sebi is also empowered to regulate the business of stock exchange, intermediaries associated with the securities market as well as mutual funds, fraudulent and unfairly and trade practices relating to securities and regulation of acquisition of shares and taken over by the companies. fraudulent டிரான்சாக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஒழுங்குமுறை விதிகளை மீறக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்கும்பொழுது அதற்கான விதிமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கிறதா என்பதை செபி சீரிய முறையில் கண்காணிக்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.